வணக்கம். ஜவ்வை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸிட் போல் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பின்னால் அது ஏகதேசம் பல சமயங்களில் சரியாக இருந்திருக்கு. ஆனால் சில நேரங்களில் அதுவும் தவறாக முடிந்திருக்கிறது. 13/4/2011 தேர்தலில் அதிமுக வராது அப்படின்னாங்க. அப்போவே ஜெயலலிதா அம்மையார் சொன்னார், நாங்கள் 203 தொகுதிகள் ஜெயிப்போம் அப்படின்னாரு. 218 தொகுதிகள் அப்படின்லாம் சொன்னாங்க. அதே போல் அன்றைய ஒரு தேர்தலில் முடிவு 200க்கு மேற்பட்ட தொகுதியில் ஜெயலலிதா அம்மையார் ஜெயித்தார். அதே மாதிரி 2016 அதே மாதிரி தான் ஜெயலலிதா அம்மையாருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அன்றைக்கி அதிமுக ஜெயிக்கான்னு சொல்லி போட்டு தான் தேர்தலுக்கு பிந்திய ஒரு கணிப்பில் சொன்னாங்க. ஆனால் இன்றைய 2026 சட்டமன்ற தேர்தல் அடிப்படையில் திமுக தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். மினிமம் 140 சீட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு. இன்னும் ஓட்டு எண்ணப்படவில்லை. மே 4 ஓட்டு எண்ணுறாங்க. அதுதான் உண்மையான ஒரு நிலவரம். ஆனால் அதற்குள்ள மிகப்பெரிய ஒரு தமிழகத்தில் அரசியல் கட்சிகளுக்குள்ள ஒரு கலவரம். உண்மையான நிலவரம் மே 4 தான். ஆனால் அதுக்குள்ள கலவரம். குறிப்பாக அதிமுக, பாஜக, தாவேகா, சீமான் கட்சி, அப்புறம் பாமக. அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி சொல்லிட்டார், ஒன்றும் பெருசாக நினச்சிக்காதீங்கப்பா. எடப்பாடி அறிக்கை விட்டுட்டார். சும்மா அது பொய்யும் புரட்டும் சொல்லுவாங்க. மற்றபடி தேர்தல் முடிவு அப்படிங்கிறது மே 4 தான் உண்மையாக இருக்கும். மற்றபடி இதை தொண்டர்கள் பெரிதாக நினைத்து கொள்ள வேண்டாம், அவங்கவுங்க வேலை அவங்க பாருங்கள் அப்படின்ட்டாரு. திமுகவை பொறுத்தவரைக்கும் வெற்றி அப்படின்னால இப்போ கையில் அமைச்சர் யார் யாரை எப்படி அமைச்சராக போடலாம் லிஸ்ட்டு வந்தாச்சு. படு பயங்கரமான ஒர்க்கு திமுகவில் நடந்துகிட்டு இருக்கு. வெற்றி செய்தி கிடைச்சிருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த செய்தி தோல்வியாக மாறுமா? மாறலாம், சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று, திமுக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டுகளில் ஏகப்பட்ட நலத்திட்டங்கள், குறிப்பாக பெண்களுக்கு உண்டான நலத்திட்டங்கள். நாங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், தேர்தல் அந்த முடிவுக்கு பின்னால் அதிகமான ஓட்டு எண்ணிக்கை, அதில் 85.15%. பொதுவாக எந்த அளவுக்கு ஓட்டு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆட்சி அப்படிங்கிறது ஆளுங்கட்சி தான் வரும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருப்போம். அதன் அடிப்படையில் ஒரு கருத்து கணிப்பின் அடிப்படையில் எக்ஸிட் போலில் திமுக அப்படின்னு வந்திருக்கு. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் சில இடங்கள் 2ஆம் இடம் 3ஆம் இடம் அப்படி தாகக்கூடிய ஒரு சூழல். ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி. அதிமுக அங்கே இல்லவே இல்லை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப படு பாதாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பு இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதே நிலைமை நீடித்தால் தேர்தலுக்கு பின்னால் கணிப்புக்கு, அதாவது மே 4 பின்னால் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால் அதிமுக இருக்குமா? அந்த அளவுக்கு கேலிக்கூத்தான ஒரு நிலைமைக்கு அது மாற்றப்படுமா பாஜகவால் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு எதிர்பாராத ஒரு திருப்பமாக வெற்றி பெறுதோ வெற்றி பெறலையோ எக்ஸிட் போல் கணிப்பு அது நிஜமோ உண்மையோ, நிஜமோ பொய்யோ, ஆனால் பேச வைக்கப்படக்கூடிய அளவுக்கு தாவேகா வந்துவிட்டது அப்படிங்கிறது எதிர்பாராத ஒரு வெற்றி தான் அது. அடுத்து நம்ம யார் பேசப்பட வேண்டுமோ அவர் பேசப்படவில்லை. நாம் தமிழர் கட்சி சீமான் எங்கே இருக்காங்க அப்படின்னே தெரியல. ஒரு அற்புதமான ஒரு பேச்சாளர், எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும் சரியாக பதில் சொல்லக்கூடியவர் சீமான்.
அவரும் வந்து ஒரு நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர்லாம் இருந்தவர். அந்த பிம்பத்தை மாற்றிக்கொண்டு இன்னைக்கு அரசியல்வாதியாக பரிணமித்து கொண்டு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி நடத்திட்டு வர்றாரு. அங்கீகாரம் கிடைச்சாச்சு, போன இதுலேயே அங்கீகாரம் கிடைச்சாச்சு. அடுத்தடுத்து ஜம்ப் ஆகிட்டே வர ஒவ்வொரு தேர்தலுமே அவருக்கு வந்து வாக்கு சதவீதம் கூடிக்கொண்டே செல்கிறது. ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்கு சதவிகிதம் மிக குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து அன்புமணியினுடைய பாமகவை பொறுத்தவரை இரண்டாக உடைந்து ஒரு துண்டு ராமதாஸ் கையில், இன்னொரு துண்டு அன்புமணி கையில். அன்புமணியை பொறுத்தவரைக்கும் பாஜகவோடு கூட்டணி, ராமதாஸை பொறுத்தவரைக்கும் சசிகலா மற்ற சோன்ஸோ அதனுடைய கூட்டணியில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு அவர் ஜெயிக்க போகிறார் அப்படிங்கிறது இப்போவே ஒரு கேள்விக்குறி வந்தாச்சு. அவருக்கு கொடுக்கப்பட்ட மொத்தம் 18 சீட்டு. 18 சீட்டில் டோட்டலாகவே வந்து அதிமுகவுடைய கூட்டணியே வந்து 65ன்னு சொல்கிறாங்க எக்ஸிட் போர்டில். சில பேர் 45 தான் வரும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பாமக ஜெயிக்குமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. ராமதாஸ் வந்து சாபமே விட்டுட்டு இருக்கார். 18 வேட்பாளரும் தோற்க வேண்டும். அப்பனை அவன் வந்து காப்பாற்றலை, அப்பனை வந்து அவன் தூக்கி நிறுத்தலை. இப்படிப்பட்ட மகன்கள்லாம் வந்து நல்லா இருந்தால் எப்படி மதிப்பார்கள்? அதனால் வந்து 18 வேட்பாளர்களும் தோற்க வேண்டும் சொல்லிட்டு என்னுடைய சாபம் அப்படின்னு ராமதாஸ் விட்டார். ஒருவேளை அவருடைய சாபம் பழிக்க போகிறதா அப்படிங்கிறது தெரியல. மே 4ஆம் தேதி கட்டாயமாக தெரியும். என்றாலுமே கூட நாம் தமிழர் கட்சியை போன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு பாமக அன்புமணி பிரிவு வந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு. ஆனால் நாத்தாக்காவை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடும். முதலில் இருந்ததை விட ஓட்டு எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கணிப்பாக போய் விழுந்தாலுமே கூட ஒரு சீட்டு கூடவா வர முடியல இன்னும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பின் விளைவு போயிட்டு இருக்கு. ஓட்டு எண்ணிக்கை அதிகப்படியாக சதவிகிதத்தை கூட்டிகிட்டு போகிறார். அநேகமாக வரக்கூடிய 2031 கூட்டணிக்கு வந்து விடுவார் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்னைக்கு வந்தாச்சு. இல்லைன்னா கட்சி நடத்த முடியாது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற விஷயத்தையும் 2031 விஜய் உடைத்து விடுவார் அப்படிங்கிற தகவலும் போயிட்டுருக்கு. அப்போ தான் வந்து விஜய் ஜம்ப் ஆக முடியும், சீமானு ஜம்ப் ஆக முடியும். இல்லாட்டி ஒரு 20 சீட்டு 18 சீட்டு வெற்றி அடைஞ்ச மாதிரியே தான் தாவேக்காவும் இருக்கும். நாம் தமிழர் கட்சி கடைசி வரைக்கும் ஒரு சீட்டோட வெற்றி அடையாமல் அப்படியே கொடியை பிடிச்சிட்டு போக வேண்டிதான். அப்போ இருவரும் மனம் திருந்தக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பு முனையாக அமையும். அப்போ வந்து திமுக வெற்றி அடையுமா அப்படிங்கிற சந்தேக உணர்வு இதில் இருக்குது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து ரொம்ப அதிகமாக போட்டிருக்கிறாங்க. ஆமாம், இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக 64% போட்டிருக்காங்க. இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் 64% பேர் வந்து திமுகவை தான் ஓட்டு போட்டிருக்காங்க. கிறிஸ்துவர்களை பொறுத்தவரை 49% பேர் திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. மற்றபடி தாழ்த்தப்பட்ட மக்கள் 49% திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த 3 பேர் மிகப்பெரிய ஒரு டார்கெட். இந்த 3 பேரை வச்சு தான் இன்னைக்கு திமுக. இல்லாவிட்டால் திமுக வெற்றி சாத்தியமே கிடையாது அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்னைக்கு வந்தாச்சு. ஆக இந்த 3ஐயுமே வந்து 2031 பிக்கப் பண்ணி திமுக கரெக்டாக வச்சுக்கிட்டா போதும். பிற்படுத்தப்பட்ட மக்கள், அப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஓட்டு அப்படிங்கிற கான்செப்ட் அதெல்லாம் வந்து 38, அது ஒரு 36 அப்படி தான் போகுது. ஆனால் சிறுபான்மை ஓட்டை வந்து எப்படியோ திமுக பெற்று விட்டது. அதற்கு மெயின் காரணம் திருப்பரங்குன்றம் மேட்டர். அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னால், தேர்தலுக்கு முன்னால் ராஜ்நாத் சிங் வந்து பேசிட்டு போனார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழகத்தில் திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தை, ஆமாம், அந்த சிக்கந்தர் பாதுஷா தர்காவுக்கு அந்த பக்கம் போய் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அதே வந்து ஓட்டு சிதைந்து விட்டது. சரி, இவனுங்களை வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு இஸ்லாமியர்கள் அங்கே அதிமுகவில் இஸ்லாமியர்களே மனம் மாறி
திமுகவுக்கு ஓட்டு போட்டு விட்டார்கள். ஆமாம், அப்படிங்கிறத தான் அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தகவலாகவும் போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் வரும் காலங்களில் திமுகவை வெற்றியடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஆசை கூடாது. நாம் தமிழர் கட்சி சீமானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழர் பரம்பரை என்ன கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படிங்கிறலாம் இனி பப்பு வேகாது. அதே மாதிரி அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி அந்த பிரிவு காணாமல் போகக்கூடிய ஒரு சூழல். இழுத்து பிடிச்சி உக்காந்தாலும் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறத அவர் விட்டு விலகி வெளியே வரக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அவர் அந்த ஒரு பிரிவை, பாமகவின் ஒரு பிரிவை அன்புமணி ராமதாஸ் காப்பாற்றி கொள்ள முடியும். எடப்பாடியை பொறுத்தவரை எம்பி ஆகிடுவார், அதில் மாற்று கருத்தே இல்லை. பாஜக ரெடியாக இருப்பாங்க. இப்போ மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க, கருத்து கணிப்பில் பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மே நாள் என்ன ஆக போகுது, அதிமுக இருக்காது. அதன் அடிப்படையில் எடப்பாடி ஆமாம் மே 4க்கு மேலே எம்பி ஆக போகிறார். அதிமுக சுத்தமாக பாஜகவின் கைக்குள் சிக்கி கொண்டு தவிக்க போகிறது. ஆமாம், இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வாக்கு வங்கி அதிகரிக்காமல் திமுகவை வரும் 2031 ஆமாம் ஜெயிக்க முடியாது. அப்படிங்கிறதான் இன்றைய ஒரு கருத்து கணிப்பாக போய்கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.